முதல்ல ஜாய் கிறிஸ்டலா யார், அவங்களுக்கு என்ன ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருந்தது, அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி முடிஞ்சுது, அப்புறம் இவரோட எப்படி வாழ்க்கை தொடங்குச்சு, இப்போ என்ன நிலைமை, இப்போ என்ன பிரச்சனை, அதுதான் சொல்லணும். இந்த காஸ்டியூம் டிசைன்ன்ற அடிப்படையில் நான் இவருக்கு காஸ்டியூம் பண்ணேன், அவருக்கு காஸ்டியூம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்களா பேட்டியில் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய் வரைக்கும் போயிட்டாங்க அவங்க. விஜய் பார்த்துட்டு விஜய் என்கிட்ட வந்து சாட்டிங் பண்ணுவார், விஜய் என்கிட்ட நலம் விசாரிப்பார், விஜய் என்கிட்ட பேசுவார். விஜய்க்கு ஏற்கனவே ஏகப்பட்ட வில்லங்க இருக்குது. இதில் இவங்க வேறு சொல்கிறாங்க, நான் விஜய் கூட நான் இதை சாட்டிங் பண்ணேன், அதை சாட்டிங் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன் சொல்கிறேன். ஸோ விஜய் மாதிரி இன்னும் பல பேர் வந்து எனக்கு என் குழந்தைக்கு அப்பா அவர் தான், நான் வந்து அவருடைய இரண்டாவது மனைவி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லவே இல்லையே, எந்த பதிவிலும் சொல்லவே இல்லையே, இவங்க எனக்கு ரெண்டாவது மனைவி சொல்லவே இல்லையே. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் வந்து முடிவு பெறாமல் அதில் வந்து விவாகரத்து செய்யாமல் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டவிரோதம். அது யார் பண்ணாலும் தப்பு தானே. அது தெரிஞ்சுமே இவங்க வந்து கல்யாணம் தெரிஞ்சு ஆமாம், யார் பண்ண ரங்கராஜ் வந்து குற்றவாளினா நீங்கள் யார் இப்போது? இதை பற்றி ரங்கராஜ் அவர்கள் வந்து ஒரு மௌனம் வந்து இப்போ வரைக்குமே எந்த விஷயமே பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் வந்து நம்பலை, இவங்க வயிற்றில் இருக்கிற பிள்ளை வந்து அவருக்கானதுன்னு சொல்லிட்டு அவர் நம்பலை. சொத்து பத்துலாம் நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா இவனோட இப்போ வந்து இவனை ட்ராப் பண்ணோம்னா, இவன் சிக்கனான்னா இவங்ககிட்ட எவ்வளோ ஆட்டையை போடலாம், எவ்வளோ கோடி வச்சுருக்கானா, லட்சம் வச்சுருக்கானா, வீடு பத்திரம் வச்சுருக்கானா, அடமானத்தில் இருக்கா, இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே சொல்கிறாங்கல்ல, முதல் கணவரை வந்து இவர் சொன்னதுனால தான் முதல் கணவரை நான் வந்து விவாகரத்து பண்ணேன். அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? இவனால எனக்கு அந்த வாழ்க்கையும் கெட்டு போச்சு, அப்போ அதுக்கும் சேர்த்து வந்து நீங்கள் நஷ்டஈடு எங்களுக்கு தரணுன்ற மாதிரி இல்லை. அது ஆண்னா ரொம்ப ஈஸியாக இப்போ சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போலாம் அவன் செஞ்சுருப்பாருங்க, அவர் செஞ்சுருப்பார், அப்படி ஆயிடுது. ஆம்பளை தான் பொதுவாக அவன் செஞ்சுருப்பான், அவன் அப்போயே வந்து வழிவான், அப்போயே பல்ல இழிப்பான், அப்போயே அவன் அப்படி இருப்பான் அழியான், அப்படி ஆயிடுது. அதை பெண்ணா அவ்வளோ எளிதாக வந்து சொல்ல முடியாது. அப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கேட்டால் வந்து இப்போ எனக்கு ஒரே கேள்வி தான் இருக்குது. மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு 150 ரூபாய்க்கு இலை எடுக்கிறவராக இருந்தாலும் வச்சுங்க, ஒரு கேட்ரிங் கம்பெனியில் இவ்வளோ டிமாண்ட் இருக்குமா அவருக்கு? சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு சேகுவரா அவர்கள் வந்து இணைந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் சார். இப்போ இந்த மாதம்பட்டி அவருடைய இஷ்யூ வந்து தொடர்ந்து ஒரு தொடர்கதை மாதிரி போய்கிட்டே இருக்கு. அவருக்கு இஷ்யூ இல்லை சார், அவர் யாரோட பழகிட்டு இருந்தாரோ அவங்க தான் இஷ்யூ, அவருக்கு எதுவும் இஷ்யூ இல்லை. அதான் ஒரு தொடர்கதை மாதிரி இந்த பிரச்சனையும் ஓகே இவ்வளோதான் பிரச்சனை, இதோட முடிஞ்சிடும், இன்னையோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா அது முன்னாடியே சொன்ன மாதிரி தொடர்கதை மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு என்ன முடிவு, என்ன போய்கிட்டு இருக்கு? இந்த முடிவுலாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு என்னென்னா வந்து அவருக்கு எந்த நெருடலும் இல்லை போல இருக்குது நான் நினைக்கிறேன். இல்லைன்னா எல்லாரும் பேசியிருப்பார்ல, இது ஏதோ வந்து அவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம எதுவும் விளக்கம் தர வேணான்னு வந்து ஒரு வேளை அவங்க வழக்கறிஞர் சொல்லியிருக்கலாம், இல்லை அவருக்கே கூட தோணிருக்கலாம். இதுக்கே நம்ம பதில் சொன்னோம், இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏன் பதில் சொன்னோம் கூட நினைக்கலாம் ஒரு வேளை. ஸோ அவங்களே வராங்க, அவர் தான் என்னுடைய கணவர்ன்றாங்க, ஒரு ஃபோட்டோ வெளியிடுறாங்க, வீடியோ வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வயிற்றில் குழந்தை இருக்குது, அதுக்கு வந்து அவர் தான் அப்பான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் சொல்லும்போது இதெல்லாம் வந்து ஒரு கன்னிப்பெண் அல்லது வந்து திருமணம் ஆகாத ஒரு பெண் சொன்னால் ஓரளவுக்கு எடுபடும், சரிங்களா? இவங்க ஏற்கனவே வந்து வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் இருந்து அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகிருக்கு, அது வந்து பசங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது முதல்ல வந்து நீங்கள் வந்து ஒரு புகார் தரீங்க. அந்த புகார் தர அத்தனை பேருமே வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுன்ற கட்டாயம் கிடையாது, அவசியம் கிடையாது. ஸோ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி நீங்கள் சொல்லும் போது அப்போ முழுமையாக சொல்லணும். என்ன சொல்லணும்? ஜாய் கிறிஸ்டலானா முதல்ல ஜாய் கிறிஸ்டலா யார், அவங்களுக்கு என்ன ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருந்தது, அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை எப்படி முடிஞ்சுது, அப்புறம் இவரோட எப்படி வாழ்க்கை தொடங்குச்சு, இப்போ என்ன நிலைமை, இப்போ என்ன பிரச்சனை, அதுதான் சொல்லணும். ஜாய் கிறிஸ்டலா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, பப்ளிக்கு தெரியாது, சினிமாவில் இருக்கிறவங்க என்ன தெரியலாம், சரிங்களா? ஜாய் கிறிஸ்டலாவை எங்களுக்கு எப்படி தெரியும், கிருஷ்ணாவுக்கோ இல்லை சேகுவராக்கோ எப்படி தெரியும்னா, மாதம்பட்டி ரங்கராஜ்ன்றவர் ஒரு இதை சொன்னால் ஒரு பப்ளிக் ஃபிகர், ஒரு ஃபெமிலியரான ஃபிகர். அவரை இணைச்சி பேசும்போது தான் நமக்கு ஜாய் கிறிஸ்டலா யாரும் தெரியுது. ஜாய் கிறிஸ்டலா ஒன்றும் ரொம்ப பெரிய பாரம்பரியமான ஒரு பெண் ஒன்றும் கிடையாது, இல்லை ஒரு பிரபலமான ஒரு முன்னணி நடிகை ஒன்றும் கிடையாது. அங்கொன்று இங்கொன்றுமா ஒரு வந்து தலையை காட்டின பெண் சினிமாவில். அது இல்லாமல் வந்து இப்போ வந்து இந்த காஸ்டியூம் டிசைன்ன்ற அடிப்படையில்
நான் இவருக்கு காஸ்டியூம் பண்ணேன், அவருக்கு காஸ்டியூம் பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்களா பேட்டியில் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, விஜய் வரைக்கும் போயிட்டாங்க அவங்க. விஜய் பார்த்துட்டு விஜய் என்கிட்ட வந்து சாட்டிங் பண்ணுவார், விஜய் என்கிட்ட நலம் விசாரிப்பார், விஜய் என்கிட்ட பேசுவார். விஜய்க்கு ஏற்கனவே ஏகப்பட்ட வில்லங்க இருக்குது. இதில் இவங்க வேறு சொல்கிறாங்க, நான் விஜய் கூட தான் இதை சாட்டிங் பண்ணேன், அதை சாட்டிங் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன் சொல்கிறேன். ஸோ விஜய் மாதிரி இன்னும் பல பேர் வந்து சினிமாவில் வந்து நிறைய பேரோட இவங்களுக்கு தொடர்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த நமக்கு அதெல்லாம் கூட அப்போல்லாம் கூட நமக்கு தெரியாது. மாதம்பட்டி ரங்கராஜோட இவங்க இணைச்சி பேசப்படும் போது தான் ஜாய் கிருஷ்ணலா யாருன்னு நமக்கு தெரியுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நீங்கள் புகார் தரீங்க, அது உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் புகார் தரீங்க. அது என்ன சொன்ன த்ரூ ப்ராப்பர் சேனல் தான், அதாவது முறையாக அணுகிறது தான். நான் பாதிக்கப்பட்டால் நேராக வந்து காவல்துறை அணுகி புகார் கொடுக்க கரெக்ட் தான். ஆனால் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணுன்றது கட்டாயம் கிடையாது. அப்போ நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறீங்கன்னா முழுமையான விளக்கம் சொல்லணும். எனக்கு என் குழந்தைக்கு அப்பா அவர் தான், நான் வந்து அவருடைய 2வது மனைவி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லவே இல்லையே, எந்த பதிவிலும் சொல்லவே இல்லையே. இவங்க எனக்கு 2வது மனைவியும் சொல்லவே இல்லையே. முதல் மனைவியும் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்து சில செய்திகள் இங்கே வெளியிடும் போது மனமான ஃபோட்டோ இதெல்லாம் சொல்லி வெளியிட்டாங்க இல்லையா. அப்போ அந்த ஃபோட்டோக்களுக்கு பிறகே வந்து அவர் வந்து முதல் மனைவியோட ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துட்டுருக்கிறார். அப்போ அதுவே தெரிஞ்சிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏற்கனவே ஒரு லைஃப்பில் இருக்கிறாரு, இன்னும் அந்த ஃபேமிலியோட இன்னும் அவருக்கு இந்த டிஸ்கனெக்ட் ஆகலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் வந்து முடிவு பெறாமல் அதில் வந்து விவாகரத்து செய்யாமல் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதே சட்டவிரோதம். அது யார் பண்ணாலும் தப்பு தானே. அது தெரிஞ்சுமே இவங்க வந்து தெரிஞ்சு ஆமாம், யார் பண்ண ரங்கராஜ் வந்து குற்றவாளினா நீங்கள் யார்? இப்போ ஏற்கனவே அவருக்கு மனமானது தெரியும்ல உங்களுக்கு. நீங்களே வேறு ஸ்டேட்மெண்ட்டே சொல்கிறீங்க என்னென்னா ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருந்தாங்க. ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் போதே தெரியுது அவர் வந்து டைவர்ஸ் பண்ணலன்னு தெரியுது. அப்போ எப்படி நீங்கள் வந்து கமிட் ஆனீங்க? எப்படி நீங்கள் 2வது மனைவி நீங்கள் சொல்லிக்க முடியும்? இதை பற்றி ரங்கராஜ் அவர்கள் வந்து ஒரு மௌனம் வந்து இப்போ வரைக்குமே எந்த விஷயமே பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் நினைக்கிறேன் அவருக்கு வலுவான ஒரு சோர்சஸ் மூலமாக வரக்கூடிய தகவல் என்னென்னா, அவர் வந்து நம்பலை. எதை நம்பலை? இவங்க வயிற்றில் இருக்கிற பிள்ளை வந்து அவருக்கானதுன்னு சொல்லிட்டு அவர் நம்பலை. ஓகே, அப்படி நான் நினைக்கிறேன். அதனால தான் இன்னும் அமைதியாகவே. அதனால் எதுக்கு நான் வந்து இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் ஏன் பேசணுன்ற மாதிரி. மற்றபடி உறவு இருந்திருக்கலாம், இல்லாமல் போயிடலாம், அது அவருக்கு தான் தெரியும், அவர் தான் சொல்ல முடியும். அவர் வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து வயிற்றில் இருக்க பிள்ளை வந்து இவரோட இது சொல்கிறாங்க இல்லையா, இவர் தான் அப்பான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து அவர் நம்பாத இருக்கலாம் ஒரு வேலை. இல்லை, ஒரு சில அதுக்கு காரணம் இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, ஏன்னா வந்து இவங்களே இன்னும் நமக்கு சாதாரண இப்போ நம்மளை மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்களுக்கே இவங்க தெளிவுபடுத்தலையே. ப்ரெஸ்ஸை வந்து அப்புறம் மீட் பண்ணுறேன் சொல்லி தானே வந்து விலகுறாங்க. அவர் 2 விஷயத்தை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஒன்று, எனக்கு வந்து 2வது கணவர், அதாவது 2வது கணவர் கூட சொல்ல முடியும், ஏன்னா அவங்க வந்து ஒரு கணவர் இருக்கிறதுனால அது இயல்பாக வருது பாருங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து நான் வந்து மனைவின்னு சொல்கிறாங்க, 2வது மனைவி நான் தான் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், வந்து அவர் தான் வந்து என் பிள்ளைக்கு வந்து தந்தை அப்பான்றதை அவர் சொல்கிறாங்க. சரி, இந்த 2 விஷயம் சொல்லிவிட்டு அவங்க விலகுறாங்களே தவிர மற்ற டீட்டெயிலாக எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. கருக்கலைப்பு சம்மந்தமாக கேட்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு கடந்து போகிறாங்க, அதெல்லாம் நடந்துருக்குன்ற மாதிரி. கான்க்ரீட்டாக சொல்ல இந்த 2 விஷயம் தான் சொன்னா, மீது எதுவுமே சொல்லவே இல்லை, விலகி தான் போகிறாங்க. அப்போ ஒரு முழுமையான ப்ரெஸ் மீட் கொடுத்து அவங்க யார், எப்படி இவரோட கனெக்ட் ஆனாங்க, எதுக்காக கனெக்ட் ஆனாங்க, எப்போ வந்து இவங்களுக்குள்ளே உறவாச்சு, எப்போ உறவு வச்சுக்கிட்டாங்க, எங்கே கல்யாணம் பண்ணாங்க, யார் முன்னாடி கல்யாணம் பண்ணாங்க. இன்னொரு கேள்வி, இந்த மாதிரி நிறைய கேள்வியில் இந்த மாதிரி நிறைய வந்து நான் வந்து ஃப்ராடுன்னு சொல்லலை. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உஷாராக இருக்கணும். நீங்களாம் ரொம்ப உஷாராக இருக்கணும். அதான் நீங்கன்னு சொல்கிறது எதுக்காக சொல்லணும்னா, ஓரளவுக்கு வந்து வசதி படைத்தவங்களும் வந்து ஒரு ஃபெமிலியரான பப்ளிக் ஃபிகர்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பி வராங்க, உனக்கு வந்து அக்குபஞ்சர் பண்ணுறேன், உனக்கு நான் ஹீலிங் பண்ணுறேன், நீங்கள் வந்து இந்த மெடிடேஷன் பண்ணுறேன், உங்களுக்கு யோகா சொல்லித்தரேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணித்தரேன், உங்களுக்கு வந்து ஏர் வந்து நான் ஸ்டைலிஷாக நான் என்னால் பண்ண முடியும். இப்படி பல பேர் வந்து நான் தான் அந்த ட்ராப் பண்ணுறதுக்காக வராங்க, இந்த ஹனி ட்ராப் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வராங்க. வந்துட்டு உங்கள் வசதி இருந்தால் மட்டும்தான் வருவாங்க. நீங்கள் கவலைப்படணும்னா சொத்து பத்தெலாம் நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நிறைய பேர் கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா
இவனோட இப்போ வந்து இவனை ட்ராப் பண்ணோம்னா இவன் சிக்கினான்னா இவங்ககிட்ட எவ்வளோ ஆட்டையை போடலாம், எவ்வளோ கோடி வச்சுருக்கானா, லட்சம் வச்சுருக்கானா, வீடு வீடு பத்திரம் கத்திரம் வச்சுருக்கானா, இல்லை அடமானத்தில் இருக்கா, இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நெட்வொர்க்கு இதுக்காக செயல்படுது. நெட்வொர்க்கே செயல்படுது. ஓகே. மிக பிரபலமான வந்து முன்னாடிலாம் அவங்கள டைரெக்டாக டீல் பண்ணுவாங்க. இப்போ வந்து சமுதாயத்தில் யாரெல்லாம் பிக் ஷாட், இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பிக் ஷாட். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதும் இருக்கிற வந்து விஐபிகள் எல்லாம் வந்து ஃபோன் போட்டு பேசக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க ஃபேமிலியோட தொடர்பு நிறைய ஆயிடுச்சு. ஏன்னா ஃபேமிலி ஃபங்க்ஷனில் போயிட்டு ஒரு உணவு சமைக்கிறதுனா அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அப்போ அவங்களோட நெருக்கமாயிடுவாங்க. ஒரு மேரேஜில் வந்து டின்னர் தானே ரொம்ப ரொம்ப முக்கியம், லஞ்சு தானே முக்கியம். ஸோ அதை வந்து ரெடி பண்ணி தரனால அந்த குடும்பத்தோட ரொம்ப நெருக்கமாகிடுது. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து விஐபி குடும்பங்கள் பல குடும்பங்களோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவனுடைய பின்புலம் என்ன எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கேட்டால் சரி இவனுக்கு வந்து மானம் போகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா இவங்ககிட்ட பெருசாக கறக்கலாம். இவன் மானத்தை வாங்கணும். என்ன செய்யணும், ஒரு 10 யூடியூப்பு 10 மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வர வச்சுன்னு கேட்டால் உங்களுக்கு கண்டென்ட் இருக்குது வாங்க நாங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறோன்னு சொன்னாங்கன்னா நேராக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணின்னு கேட்டால் 2 வார்த்தை தான், அவன் வந்து என்னை கெடுத்துட்டான். அதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டே வச்சுருக்காங்க. அதுக்கு தானே சார், வேறு என்ன சார். இல்லைன்னா நீங்கள் பாதிக்கப்பட்டவங்கன்னா வந்து கண்ணீரும் கம்பளமாக இருக்கணும்ல சார். கண்ணீர் சொல்லுவாங்க தெரியல, கண்ணீர் கொந்தளிக்கணும்ல, எதுவுமே இல்லையே, கேஷுவலாக தானே போகிறாங்க. அவங்களே சொல்கிறாங்கல்ல, முதல் கணவரை வந்து இவர் சொன்னதுனால தான் நான் முதல் கணவரை நான் வந்து விவாகரத்து பண்ணிட்டேன். அப்போ என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள். இவனால் அந்த வாழ்க்கையும் இவனால் எனக்கு அந்த வாழ்க்கையும் கெட்டு போச்சு, அப்போ அதுக்கும் சேர்த்து வந்து நீங்கள் நஷ்டஈடு எங்களுக்கு தரணுன்ற மாதிரி ஆயிடல. ஓகே, நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? புரியுது. அந்த மாதிரியான ஒரு இப்போது இன்னொரு விஷயமும் வந்து இதில் தெரிய வருது சார். அப்போ அந்த விவாகரத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு இவர் தெரியும், இவர் கூட ரிலேஷன் சார். அதுதான் சார் இங்கே நான் என்ன சொல்கிறேன், முதல்ல அதுக்கு நீங்கள் எங்கேயோ போகிறீங்க. நான் இன்னொரு கேள்வி இருக்குது என்னென்னா, இந்த ப்ரெக்னென்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ப்ரெக்னென்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தாலி கட்டின பிறகு ப்ரெக்னென்ட் ஆச்சா, ப்ரெக்னென்ட் ஆன பிறகு தாலி கட்டினாரான்றது எப்படி தெரியும்? தாலி கட்டினாரான்னு ஃபஸ்ட்டு தெரியல. அது தாலி கட்டினாரான்னு தெரியல. தாலி கட்டுற ஃபோட்டோ எதுவும் கிடையாது, மாலையை வச்சுருக்கிற ஃபோட்டோ இருக்குது. அது மாதிரி நிறைய ஃபோட்டோ ஃபேப்ரிகேட் பண்ண முடியும். இப்போ கிருஷ்ணா கூட வந்து ஒரு பிரபலமான நடிகை கூட இருக்கிற மாதிரி வந்து மாலையும் கழுத்துமாக இருக்கிற மாதிரி கூட ஃபோட்டோ ரெடி பண்ண முடியும். இல்லை எனக்கு கூட கிருஷ்ணா ரெடி பண்ணி தர முடியும், கரெக்டாக பண்ணலாம். இன்றைக்கி வந்து கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய், தீர விசாரிக்கிறதே பொய்யாயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சாட்சியங்கள் வந்து தத்ரூபமாக நடிக்கிற அளவுக்கு சாட்சியங்கள் இருக்குது. இப்போ நீ எதோ எடுத்துட்டீங்க. அப்புறம் மலையாள படம் டைட்டில் மாதிரி தான் நம்ம பேசணும், தெரியல. மலையாள படம், பழைய மலையாள படம் தான். அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை தெரியுமா, அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை. கோயிலில் போய் நீங்கள் தாலி கட்டினீங்க சார், அந்த சாமி கோயில் கூட நீங்கள் சொல்லுவீங்க, கோர்ட்டுக்கு சாமி வரமாட்டார்ல. இதை நான் சொல்ல, இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய பிரபல எழுத்தாளர்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே சார். இப்போ கோர்ட்டுக்கு வந்து சாமி வந்து சாட்சி சொல்லாது, கரெக்டாக மனுஷங்க தான் சாட்சி சொல்லுவாங்க. மனுஷங்க என்ன சொல்லுவாங்க, தாலி கட்டினார் பார்த்தீங்களா, ஆமாம் தாலி கட்டினது பார்த்தோம், அவ்வளோதான். அதுதான் தெரியும், தாலி கட்டினதை பார்த்தோம், அவ்வளோதான். மற்றதுலாம் சாட்சி சோத்துக்கிற பள்ளியாவது சொல்லுவோம், சாட்சி சொல்லுவோம். இல்லை வந்து பெட்டில் இருக்கிற மூட்டை பிடிச்சி வந்து சாட்சி சொல்லுமா, சொல்லுங்கள். அதற்கான சாட்சியங்களும் வந்து அவங்க கண்டிப்பாக இல்லை பரண்மலை இருக்கிற எலி வந்து சாட்சி சொல்லுமா, நான் பார்த்தேன். எவ்வளோ புரியுதுங்களா? ஜாக்கிரதையாக இருங்க, எதிர்காலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பணம் படைச்சா, இப்போ நான் சொல்கிறது இங்கே இந்த காணொலி பார்க்குற அத்தனை பேருமே சொல்கிறேன், நீங்கள் பணம் படைச்சிட்டிங்கன்னா கூடுமான வரைக்கும் நீங்கள் வந்து ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சின்னா சிக்கல் கிடையாது. கொஞ்சம் ஸ்லிப் ஆனீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இவங்களோட நோக்கம் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி நீங்கள் நோக்கம்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் பணம் பறிக்கிற நோக்கம் தான் இருக்கும், வேறு என்ன இருக்கும்? கண்டிப்பாக அதுவாக தான் இருக்கும். நோக்கம் இருக்கலாம், அதுதான் கன்ஃபார்மாக சொல்ல. அவங்களுடைய இது வரைக்கும் நடவடிக்கை பார்க்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட தவறு இருக்கலாம், ஸ்லிப்பாக இருக்கலாம், பெண்ணுன்றதுனால ஸ்லிப்பாக இருக்கலாம். அது 4 சவத்துக்குள்ளே என்ன நடந்து சொல்லிட்டு நம்ம பார்க்காமே சொல்லிட முடியாது. அது ஆண்னா ரொம்ப ஈஸியாக இப்போ சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போலாம் செஞ்சுருப்பாருங்க, அவர் செஞ்சுருப்பார், அப்படியே ஆயிடுது. ஆம்பளை தான் பொதுவாக அவன் செஞ்சுருப்பான், அவன் அப்போயே வந்து வழிவான், அப்போயே பல்ல இழிப்பான், அப்போயே அவன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான், அப்படி ஆயிடுது. அதை பெண்ணா அவ்வளோ எளிதாக வந்து சொல்ல முடியாது, அப்படி இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்ச கேட்டால் வந்து இப்போ எனக்கு ஒரே கேள்வி தான் இருக்குது. மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு 150 ரூபாய்க்கு இலையை எடுக்கிறவராக இருந்தான்னு வச்சுங்க, ஒரு கேட்ரிங் கம்பெனியில் இவ்வளோ டிமாண்ட் இருக்குமா அவருக்கு?
இல்லை இந்த விஷயம் ப்ரெஸ்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்குமா அப்படிங்கிற அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ நோக்கம் என்னன்னு கேட்டால், இந்த சரியாக புலனாய்வு செஞ்சால் இவங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் பெரிய தொழிலதிபர், சரிங்களா, தொழில் சார்ந்தவர். அவருக்கு தொழில் போட்டியாளர்கள் யாராவது இருந்து அவங்க மூலமாக வந்து இவரை ட்ராப் பண்ணுறதுக்காக வந்து எதனா பண்ணுறாங்களா சரி, இல்லை வேற யார் வந்து சினிமாவில் இல்லை இந்த மாதிரிலாம் இந்த குக்கு வித் கோமாளி இந்த மாதிரிலாம் போகிறார் இல்லையா, அவங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படி ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இப்படி வந்து அவருக்கு ஆகாதவர்கள் யாராவது இந்த வேலையை செய்கிறாங்களான்னு கூட ஒரு கேள்வி இருக்குது. இப்போ மக்கள் மத்தியில் என்ன ஒரு குழப்பமா இருக்குன்னா, இந்த விஷயத்தினால இந்த பிரச்சனைகள்னால அவரோட தினசரி வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கா? அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல சார். அவர் நார்மலாக தான் அப்படி ஒன்றும் எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. அவங்க வந்து அவர் முதல் மனைவியோட இந்த பிள்ளைகளோட வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாரு. அதெல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சோர்சஸ் மூலமாக தான் தெரியுது. மற்றபடி தொழிலில் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க குடும்பமும் தெளிவாக இருக்காங்க. நேற்று கூட எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. ஏதோ ஒரு இதில் வந்து புதுசாக ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சிருக்காரு. நிறையா அவருடைய புதுசாக வந்து நிறையா வந்து பலகாரங்கள் வந்து இனிப்புகள் பலகாரங்கள் இந்த மாதிரி வந்து பதார்த்த வகைகள் கண்டுபிடிக்கிறது தான் அவர் வேலையை. நேற்று கூட ஏதோ புதுசாக ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னு சொன்னாங்க. அவர் மன உளைச்சல் இருந்தாருன்னா புதுசாக ரெசிபி கண்டுபிடிக்க முடியுமா சொல்லுங்கள்? அவர் வேலையில் கரெக்டாக அவர் கில்ட்டியாக ஃபீல் பண்ணல, சரிங்களா. மற்றபடி வந்து முதல் மனைவியோட ஆரம்பத்தில் ஏதோ கொஞ்ச நாள் அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பொது நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிறாங்க. சமையலில் பிஸியாக தான் இருக்கிறார். இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யாராவது புலம்பணும்ல. அவரை நம்பி இருக்கிற வந்து நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் போய் இந்த மாதிரி ஒரு பொம்பளை விஷயத்தில் போயிட்டு இப்படி போய் மாட்டிக்கிட்டாருங்க, அதனால் தொழிலே விட்டாருங்க, நாங்கள்லாம் வந்து வசதி இல்லாமல் கஷ்டப்படுறேங்க அப்படின்னு அதான் சொன்னப்பறம் நான் வந்து சம்பளம் இல்லாமல் கஷ்டப்படுறேன். எல்லாம் வந்து ஏற்கனவே எப்படி நடந்துகிட்ருக்கு. குக் வித் கோமாளியில் வந்து ஏதாவது வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறாரா, இல்லை ஏதாவது கேப் விழுந்திருக்கா? இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் அப்படின்னு அவ்வளோதான். நார்மல் லைஃப்பில் அவர் இருக்கிறார், அவ்வளோதான். அதான் சொல்கிறேன், புதுசாக வந்து இப்போ தான் அவர் நிறைய புது ரெசிபிலாம் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அவங்க வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்களே சார், அந்த வழக்கு இப்போ இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்? அதுவும் நான் காவல் நிலையத்தில் இருக்கேன் சார். அதுக்கு முகாந்திரம் இருந்து அதுக்கு நிறைய நீங்கள் சும்மா போயிட்டு வந்து வயிற்றில் இருக்கிற குழந்தைய காமிச்சு இதுக்கு இவர் தான் வந்து அப்பாலாம் சொன்னால் உடனே வந்து யாரும் நம்ப முடியாதுல்ல. சயின்டிஃபிக்காக அது வந்து ப்ரூவ் பண்ணோம். சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கிற நபர்கள் வந்து அதுக்காக வந்து அவங்க குற்றம் செய்தால் வந்து தண்டிக்கப்படலையான்னு நீங்கள் கேட்காதீங்க. கடந்த காலத்தில் வந்து சரவணபுரம் அண்ணாச்சியாக வந்து சிக்கியிருக்காரு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வழக்குகளுக்கு வந்து குற்ற நடவடிக்கைகள் சாட்சியங்கள் அது அடிப்படையில் அதுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து விடுதலை செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு அது வந்து சிறைக்கு போகிற சூழ்நிலை தான் அவர் இறந்தே போயிட்டார். அப்போ சமுதாயத்தில் வந்து பிரபலமாக இருக்கவங்க யாருமே வந்து வழக்கில் வந்து வழக்கை சந்திக்கலையா, இல்லை கோர்ட்டுக்கு போகலையா, இல்லை வந்து தீர்ப்பை வந்து வந்து தீர்ப்பின் அடிப்படையில் தண்டிக்கப்படலையா, எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு புகார் கொடுத்த உடனே வந்து எந்த இதுவும் இல்லாமல் வந்து காரணம் எதுவுமே இல்லாமல் சாட்சியங்கள் ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமல் உடனே அடுத்த நாளைக்கு கைது பண்ணி தூக்கி சிறையெல்லாம் போட்ட முடியும். அதெல்லாம் விசாரணை பண்ணி அவங்க சொல்லக்கூடியதில் மெயின் முக்கியமான என்ன சில எவிடன்ஸ் கூட கொடுத்துருக்கலாம். இவர் ஒரு நடிகர், அவங்க ஒரு நடிகை. இந்த காட்சி பதிவுகள் மட்டுமே வச்சு கைது பண்ண முடியாது. இவர் ஒரு நடிகை, அவங்க சரி இந்த ஒரு காட்சியில் அவர் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன், இது எந்த சூழ்நிலையில் எடுக்கப்பட்டதுன்னு தெரியணும்ல, ஆதாரங்கள்லாம். ஆமாம் சொல்லணும்ல. அவர் கூட நான் காரில் ஒன்றா போனேங்க அப்படின்னு சொன்னால் லிஃப்ட்டு கூட கொடுத்துருக்கலாம். இப்போ நானே இருக்கிறேன் சார், வந்து லிஃப்ட்டு கேட்குறாங்கன்னு வச்சுங்க, யாரோ லேடி லிஃப்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லிஃப்ட்டு வந்து நான் கட்டினா உடனே ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு செல்ஃபி ஒன்று எடுத்துகிட்டு இது பாருங்கள் அன்றைக்கி வந்து பைக்கில் இவர் என்னை உட்கார வச்சு போனாருங்க, இவருக்கு எனக்கும் வந்து தொடர்பு இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுமா? அது இன்றைக்கி சாதாரண விஷயங்கள். இது இந்த காட்சிப்பதிவு, இந்த ஆடியோ வீடியோலாம் வந்து சாதாரண விஷயம். அதை மட்டுமே வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மக்கள் இந்த பிரச்சனை வந்து பெருசாக அவர் இந்த பிரச்சனை பெரிய ஒரு விஷயமா அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து சட்டப்பூர்வமாக வந்து வழக்கறிஞர் வச்சு அவர் வந்து அணுகிட்டு இருக்கிறாருன்றதான் தகவல் தர. இதுக்கெல்லாம் எதுக்கு பதில் சொல்லலாம்? வந்து சாதாரண நட்பு முறையில் பழகிறது கூட சில நேரங்களில் சிக்கல் ஆயிரும். சில வதந்திகள் வரும்போது அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும். அதை அப்படியே விட்டுருவாங்க சில பேர். இதுக்கே நம்ம பதில் சொல்லணும்னு சொல்லி கூட சில பேர் விட்டுருவாங்க. அது அப்படியே பூதாகரமாக பெருசாகிடும். அப்புறம் இதுக்கு அவர் பேசியிருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு இல்லை அப்படி இல்லை. அவர் வந்து
ஒரு விஷயம் பண்ணார். என்னென்னா, முதல் மனைவியோட ஒரு நிகழ்ச்சியில் போய் அவர் வந்து உட்காந்தார் இல்லையா, அதுவே வந்து பதில் என்னென்னு கேட்டால், நான் முதல் மனைவியை நான் டிவோர்ஸ் பண்ணலை. முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணாதானே சார் 2வது மனைவின்றதே வந்து பேச்சு அங்கே. முதல் மனைவியோட அவர் போய் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னு சொல்கிறதே அது வந்து நடவடிக்கையின் மூலமாக அது கொடுத்த பதில். இப்போ 2வது வந்து ஒரு அழுத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ காவல் நிலையத்தில் போய் இப்போ இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்காங்கன்னா, அதுக்கு வந்து அவர் ஒன்று பதில் நடவடிக்கையாக வந்து வழக்கறிஞர் வச்சு கூட அணுகலாம், இல்லை அவர் போய் விசாரணை கூட எதிர்கொள்ளலாம். ஆனால் இதை வந்து ஒரு அறிக்கையின் மூலமாக கொடுத்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் மீடியாக்களுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு என்ன சொன்ன பலியாக தீனி போடாமல் இருக்கணும்னு கூட நினைக்கலாம் ஒரு வேலை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன, அவர் வந்து சகஜமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டுருக்கிறார். அப்படி ஒரு தகவல் சொன்னாங்க நேற்று. இப்போ மக்களும் இந்த பிரச்சனையை வந்து பெருசாக எடுத்துக்கலாம். அவர் ஏதாவது பதுங்கிட்டாரா, ஓடிட்டாரா, ஒளிஞ்சிட்டாரா, இல்லை இது பண்ணுறக்காரா வந்து அது அந்த மாதிரி இல்லாமல் இயல்பான ஒரு வாழ்க்கையில் அவர் இருக்கிறாருன்றது மட்டும் சொன்னாங்க. புதுசாக ஒரு ரெசிபி கூட கண்டுபிடிச்சாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இயல்பான ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம ஏன் இதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்ருக்கணும்னு கூட நினைக்கலாம் ஒரு வேலை. ஓகே சார், கண்டிப்பாக உங்களை நிறைய செய்திகளை வந்து பகிர்ந்தீங்க இந்த விஷயத்து மூலமாக. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.